நல்ல நாள்ல தான் கல்யாணம் பண்ணணும். அது எங்கே நடந்தாலும் சரி, ஆலயங்கள்ல நடந்தாலும் சரி, கல்யாண மண்டபத்துல நடந்தாலும் சரி, இந்த திதியில் தான் செய்ய வேண்டும். அதே மாதிரி லக்னத்திலிருந்து 7ஆம் பாவகம் என்பது சுத்தமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு திருமணத்திற்கான கண்டிஷன்லாம் கொடுத்துருக்கா இல்லையா? அதெல்லாம் அந்த கண்டிஷன்கள்லாம் எழுதப்பட்ட காலத்திலேயே பார்த்தோம்னா பெரும்பாலான திருமணங்கள் ஆலயத்தில் தான் நடந்தன. இந்த மாதிரி குலதெய்வம் கோயில போய் மொட்டையை மட்டும் போட்டுட்டு வீட்டுல வந்து காது குத்துறான்னு சொன்னா அதற்கு கண்டிப்பாக அந்த லக்னங்கள் எல்லாம் பார்க்கணும். ஒரு அமாவாசை நாள் அல்லது ஒரு மாத பிறப்பு நாள், மாத பிறப்பு அந்த சங்கிரமணம்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி அந்த சங்கிரமண காலத்தை எல்லாம் தவிர்த்து விட்டு முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களை எல்லாம் தவிர்த்து விட்டு மற்ற நாட்களிலே தாராளமாக ஆலயத்திலே சென்று காது குத்தலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, திருக்கோவில்களில் நடக்கும் காது குத்தல், பூணூல் கல்யாணம் மற்றும் திருமணங்களுக்கு நல்ல நாள் பார்க்க வேண்டுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் இன்னமும் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தா, கோவில்ல போய் பண்ணும்பொழுது தோஷம் எதுவும் கிடையாது தானே, இதுக்கு எதுக்கு நாள் நட்சத்திரம் பார்ப்பானே, எப்ப வேணாம் பண்ணலாம் தானே அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. முதல்ல காது குத்தல் அப்படிங்கிறது தனியா எடுத்து வச்சுக்கலாம். காது குத்தல்னா பெரும்பாலும் பார்த்தோம்னா மொட்டை அடிச்சு காது குத்துறதுங்கிறது ஒரே நாள்ல பண்ணுவோம், அது திருக்கோவில்கள்ல பண்ணுவோம், அது ஒரு பக்கம் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அந்த காது குத்தலை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். இந்த பூணூல் கல்யாணம் ஆகட்டும் அல்லது திருமணங்கள் ஆகட்டும், திருமணங்கள்லாம் திருக்கோவில்ல நிறைய நடக்குது இல்லையா, நிறைய ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னா கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக பார்க்க வேண்டும். நல்ல நாள்ல தான் கல்யாணம் பண்ணணும். அது எங்கே நடந்தாலும் சரி, ஆலயங்கள்ல நடந்தாலும் சரி, கல்யாண மண்டபத்துல நடந்தாலும் சரி. அப்படியே யோசிச்சு பாருங்களேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாள்ல ஒரு சில வருடங்களுக்கு முன்னால், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாரும் வீட்லயே தான் கல்யாணம் பண்ணுவா. அவரவர்களுடைய வீட்டிலேயே வச்சு வாசல்லே பந்தலை போட்டு கல்யாணம் பண்ணுவா. ஊர்ல ஒரு பெரிய கோவில் இருக்குன்னு சொன்னா எல்லா திருமணங்களுமே அந்த ஆலயங்களில் தான் நடந்தன. அப்பெல்லாம் கல்யாண மண்டபம்லாம் கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆலயம் இருக்குன்னு சொன்னா அந்த ஆலயத்துல வச்சுதான் ஊரையெல்லாம் கூப்பிட்டுருப்பா. ஊரெல்லாம் கூப்பிட்டு அந்த ஆலயத்துலதான் நடுவில் ஒரு பந்தலை போட்டு ஒரு மணவரை மாதிரி வச்சு அதுல முகூர்த்தத்தை பண்ணி அந்த ஊர்லயே இந்த ஆலயத்துல பார்த்தோம்னா சுத்தி மண்டபம்லாம் இருக்கும். அங்கதான் எல்லாரையும் உட்காந்து வச்சு சாப்பாடு போடுவா. எல்லாரும் ராத்திரி படுக்கிறதெல்லாம் அங்கேயே படுத்துட்டு இருந்தா. இப்படி மிக பிரம்மாண்டமான ஆலயங்கள் எழுப்பப்பட்டதே இது போன்ற விசேஷங்களை எல்லாம் அவரவர்கள் தங்கள் இல்ல விசேஷங்களை எல்லாம் அந்த ஆலயத்திலே வந்து நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி இருக்கின்ற காலத்திலேயே கூட ஒரு முகூர்த்த நாள் அப்படிங்கிறது திருமணம் பண்ணி வச்சிருக்கா இல்லையா. ஒரு திருமணம் என்று வரும் பொழுது இந்த நட்சத்திரம் இந்த திதியில் தான் செய்ய வேண்டும். அதே மாதிரி லக்னத்திலிருந்து 7ஆம் பாவகம் என்பது சுத்தமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு திருமணத்திற்கான கண்டிஷன்லாம் கொடுத்துருக்கா இல்லையா. அதெல்லாம் அந்த கண்டிஷன்கள்லாம் எழுதப்பட்ட காலத்திலேயே பார்த்தோம்னா பெரும்பாலான திருமணங்கள் ஆலயத்தில் தான் நடந்தன. அதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரிதான் அந்த பூணூல் கல்யாணம்னு வந்தாலும் சரி எல்லாமே ஆலயத்துலதான் பண்ணுவா. ஆலயத்தில் செய்தாலும் ஆலயத்துல பண்ணா தோஷம் இல்லைன்னு சொன்னா எதுக்காக தெரியுமா ஆலயத்துல பண்ண சொன்னா, இப்ப இந்த நாள்லயே சொல்றேன், இந்த நாள்ல ரொம்ப பிரம்மாண்டமான மண்டபம்லாம் வந்துருது, கல்யாண மண்டபம்லாம் புக் பண்ணிருப்பா, எல்லாரும் தங்குறதெல்லாம் கல்யாண மண்டபத்துல தங்கி இருப்பா. ஆனா முகூர்த்தத்தை மட்டும் நாங்க கோவில்ல வச்சுக்கிறோம்னு பிரார்த்தனை வச்சிருக்கோம்னு சொல்லுவா. எதுக்காகன்னு கேட்டா, என் பெண்ணோட ஜாதகத்துல 7ஆம் இடம்ங்கிறது சரியா இல்லை, என் பிள்ளையோட ஜாதகத்துல ரொம்ப திருமண தடைங்கிறது உண்டாகிட்டே இருந்துச்சு, நான் அதனால இந்த சுவாமிகிட்ட பிரார்த்தனை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதுபோல் ஜாதகத்திலே உள்ள தோஷங்களை அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ண இந்த தோஷம் எல்லாம் போயிடும் சொல்லியிருப்பாளே தவிர, ஆனால் நல்ல நாள் பார்த்து முகூர்த்த நாள் பார்த்து முகூர்த்த லக்னத்தை பார்த்து இந்த லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் என்பது சுத்தமாக இருக்கிறதா, அஷ்டம சுத்தி என்பது இருக்கிறதெல்லாம் கணக்கு போட்டுத்தான் நாள் நட்சத்திரத்தை குறித்துத்தான் திருமணத்தை நடத்த வேண்டும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்திலே காது குத்தல் அப்படின்னு வரும் பொழுது குழந்தைக்கு காது குத்தல்ங்கிறது பெரும்பாலும் பார்த்தோம்னா அவர்கள் தங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆலயத்திலே சென்று அந்த குலதெய்வம் கோயில போய் மொட்டை போடுவா, அங்கேயே போட்டுட்டு அங்கேயே அப்படியே காது குத்திட்டு வர்றவாதான் நிறைய பேர் இருப்பா. ஒரு சில பேர் பார்த்தோம்னா குலதெய்வம் கோயில்ல போய் மொட்டையை மட்டும் போட்டுட்டு வந்துருவா. ஆனா காது குத்தல் அப்படிங்கிறத வீட்டுல தனியா ஃபங்க்ஷனா வச்சிருப்பா. அந்த மாதிரி குலதெய்வம் கோயில்ல போய் மொட்டையை மட்டும் போட்டுட்டு வீட்டுல வந்து காது குத்துறான்னு சொன்னா அதற்கு கண்டிப்பாக அந்த லக்னங்கள் எல்லாம் பார்க்கணும். இந்த லக்னங்கள்லாம் பார்த்து இந்த நேரத்துலதான் காது குத்தணுங்கிறத வச்சிருக்கணும். ஒரு சில பேர் பார்த்தோம்னா அப்த பூர்த்தின்னு சொல்லுவா, ஆயுஷோமங்கிறத வீட்டுல பண்ணிட்டு அந்த ஆயுஷோம தண்ணிக்கே காது குத்துறவாளும் இருப்பா. அப்படி ஆயுஷோமம் அப்படிங்கிறது அந்த குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே வரும்.
அந்த மாதிரி அந்த குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திரம்ங்கிறது சனிக்கிழமையில வரலாம், செவ்வாய்க்கிழமையில வரலாம், அல்லது அந்த குழந்தைய கூட ஒரு கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம், பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம், அது ஒரு தீதுரு நட்சத்திரமாக கூட இருக்கலாம். அந்த நட்சத்திர நாள் ஒரு முகூர்த்தத்திலே வராத நட்சத்திரமாக இருக்கலாம். அன்றைய தேதியில பார்த்தோம்னா அஷ்டமியா இருக்கலாம் அல்லது பிரதமையா இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வீட்டுல ஒரு ஆயுஷமங்கிறத பண்றோம். ஆயுஷமம் பண்ணும் பொழுதே அங்க நவகிரக பிரீத்தி எல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். எல்லா தோஷங்களும் போக வேண்டும் என்று அந்த குழந்தைக்காக சங்கல்பத்தினை செய்து நவகிரக தோஷங்கள் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அதற்குரிய மந்திரங்களை எல்லாம் ஜபித்து ஆயுஷ சுத்தத்தை ஜபித்து அந்த ஆயுஷமம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது கூட இங்க அந்த காது குத்துறவரை வர சொல்லி வீட்டுல இந்த விஸ்வகர்மா வர சொல்லி அவர் காது குத்தி விடுவார். அது ஒரு சம்பிரதாயமாகவே பார்க்கப்படுகிறது. அதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஆயுஷ்யமெல்லாம் பண்ணல, நான் ஒரு மண்டபத்தை வச்சு என் குழந்தையினுடைய அந்த இயர் போரிங் செரிமனின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப பிரம்மாண்டமா பண்ண போறேன்னு சொன்னேன். அதற்கு அதாவது இந்த குழந்தையினுடைய ஆயுஷ்யமத்தன்னைக்கு பண்ணாம தனியாதான் நம்ம காது குத்துறோம்னு சொன்னா அதற்கு கண்டிப்பாக நாள் நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும். அதனால ஒரு குலதெய்வம் கோயில போய் மொட்டை அடிச்சு காது குத்துறேன்னு சொன்னா அதற்கு நாம் நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கும் கூட ஒரு சில நாள் நட்சத்திரங்களை தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்க. என்ன நாள் அப்படின்னு சொன்னா அமாவாசை நாள். அது ஒரு முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் அல்லவா. ஒரு அமாவாசை நாள் அல்லது ஒரு மாத பிறப்பு நாள். மாத பிறப்பு அந்த சங்கிரமணம்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி அந்த சங்கிரமண காலத்தை எல்லாம் தவிர்த்து விட்டு முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களை எல்லாம் தவிர்த்து விட்டு மற்ற நாட்களிலே தாராளமாக ஆலயத்திலே சென்று காது குத்தலாம். அதுக்கு முகூர்த்த நாள் தான் தேவைங்கிற அவசியம் இல்லை, காது குத்தலுக்கு மாத்திரம். ஆனால் ஒரு திருமணம் என்று வரும் பொழுது அல்லது ஒரு பூணூல் கல்யாணம் என்று வரும் பொழுது அதற்குரிய விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அது ஆலயத்திலே நடந்தாலும் சரி. சர்வே ஜனாக சுகினோ பவந்து.